உங்களை அடக்கி ஆள்றதுக்கு ஒரு அரசன் இருந்து அடக்கி ஆண்டாதான் நீங்கள்லாம் நிம்மதியா அமைதியா சாந்தத்தோட பீஸ்ஃபுல்லா வாழ முடியும் நம்ப வச்சுட்டு, ஆனா அவனுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக இந்த மொத்த நாட்டையுமே போர் செய்வதற்கான ஒரு கருவியாக உபயோகப்படுத்திக் கொள்வது. அடுத்து இந்த ஃபேக்கான ஓனர்ஷிப் ஐடியாவை மக்களுக்குள் திணித்து அந்த ஃபேக் ஓனர்ஷிப் ஐடியாவை வச்சு மக்களை தொடர்ந்து பயத்திலே வைத்து ஆளுவது. இந்த கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்க. அப்போதான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் எப்படி மணி, லேண்ட், பவர், நாலேஜ் இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கு, நம்ம சனாதன ஹிந்து சிவிலைசேஷன் இந்த நாளையும் எப்படி தனித்தனியா டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு இடத்துல அதிகாரம் குவிந்து விடாமல், யாரோ ஒருவரோ அல்லது ஒரு குழுவோ எல்லாரையும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணி விடாமல், இந்த நான்கையும் பிரித்து வைத்து எவ்வாறு ஒரு சமநிலையோடு இருக்கும், சமூக நீதியோடு இருக்கும் அருமையான அழியாத ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறதையே நீங்க அப்பதான் புரிஞ்சு அப்ரிஷியேட் பண்ண முடியுங்கயா.